பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும். இன்றைக்கும் லேவி ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நீர் எங்களோடு பேசிக்கொண்டு எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியா நன்றி. வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் பிரசனம் பாதுகாப்பு வழிநடத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் லேவி ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். இதில் 59 வசனங்கள் இருக்கிறது. 59 வசனங்களிலும் சுத்தத்தை பற்றி பேசப்போகிறார். லேவி ராகமத்தின் புஸ்தகமே பரிசுத்தத்தை பற்றியும் சுத்தத்தை பற்றியும் தீட்டு கழிப்பதை பற்றியும் அசுத்தமாக இருக்கிறவன் எப்படி சுத்தமாக இருப்பது பற்றியும் பாவ நிவர்த்தி பற்றியும் பல காரியங்களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு நாம் ஒரு பெண் குழந்தை பிள்ளை பேறு பெற்ற பிறகு ஆண் பிள்ளையாக இருந்தால் எத்தனை நாட்கள் கழித்து வெளியே வர வேண்டும், பெண் பிள்ளையாக இருந்தால் எத்தனை நாட்கள் கழித்து வர வேண்டும். 7வது நாள் வரைக்கும் அவள் தீட்டுப்பட்டிருப்பாள். 8வது நாள் ஆலயத்துக்கு வந்து அந்த ஆண் பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் அது 40 நாட்கள், பெண் பிள்ளையாக இருந்தால் 80 நாட்கள் அவள் வெளியில் வரக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம படித்தோம். இன்றைக்கி 13ஆம் அதிகாரத்தில் சில ஸ்கின் டிசீசஸ் பற்றி படிக்க போகிறோம். சரீர தோல் வியாதிகள். பைபிளில் வந்து குஷ்டரோகம்ன்ற ஒரு வேர்டு சொல்லிருச்சு. ஆனால் அன்னைக்கு பைபிள் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த குஷ்டரோகமும் இன்றைக்கு நாம் ஃபேஸ் பண்ணுற குஷ்டரோகத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்ன பைபிள் என்னமோ சொல்லுதீங்க என்னவோ இருக்குன்னு. குஷ்டரோகம் ஜென்ரலாக வர பல தோல் வியாதிகளை, பரவத்தக்க தோல் வியாதிகளை பைபிள் வந்து அது ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஜென்ரல் டேர்முக்கு தோல் வியாதிகள், மேக்சிமம் தோல் வியாதிகளுக்கு சேர்த்து லெப்ரசின்ற வேர்டை பைபிள் கொடுத்துருக்கு. ஸோ பைபிள் நம்ம பற்றி பார்க்கும்போது ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக மொத்தமாக தோலில் வர அரிப்பு, தோலில் வர வீக்கம், தோலில் வர சின்ன சின்ன புண்கள், அது எதெல்லாம் பரவுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு லெப்ரசின்னு சொல்லிடுச்சு குஷ்டரோகம். ஆனால் 18ஆம் நூற்றாண்டிலேயே 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்திலே ஹான்சன் என்று சொல்கிற ஒரு விஞ்ஞானி ஹான்சன்ஸ் டிசீஸ்னு ஒரு பெயர் வச்சார். அது வந்து உண்மையாய் பரவுகிற, தோலை பாதிக்கிற, நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற, கடைசியாக அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கிற ஒரு கிருமியை கண்டுபிடிச்சி அது தோல் பிறகு எலும்புகளை கூட பாதிப்புக்குள்ளாக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதை தான் நம்ம இன்னைய டேர்மில் குஷ்டரோகம்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் காலத்தில் ஜென்ரலான எல்லா தோல் வியாதியும் என்ன பண்ணாங்க, குஷ்டரோகம்னு சொன்னாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த கிருமி அந்த ஒரு மனிதனுடைய அவனை சாகடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக விரல்கள், கால்கள், எல்லா விரல்களோட டிஜிட்ஸும் லூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மூக்கில் உள்ள இந்த தண்டு காணாமல் போயிடும். பல எலும்பு, ஒரு சின்ன இமேஜ், ஒரு வரைபடம் மட்டும்தான் காட்டுற பாருங்க. அந்த மாதிரி முகத்தில் உள்ளதெல்லாம் போக வச்சு லாஸ்டில் மூச்சு குழாயை தொட்டு மனிதனை கொல்லுகிற ஒரு வியாதி இருக்கிறது. அதை கொண்டு வருகிற அந்த கிருமியோட பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். வியாதியில் பல வியாதி இருக்குது. பாக்டீரியாவால், வைரஸால், ஃபங்கஸால், இப்படிலாம் இருக்குது. அந்த 3 கிருமிங்க ரொம்ப மோசமான கிருமிங்க. பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியாவுக்கு இன்னைய உலகத்தில் மல்டி ட்ரக் தெரப்பி எல்லாம் சேர்த்து இந்த பாக்டீரியாவை, இந்த குஷ்டரோகத்தை கூட நம்மளால் சரி பண்ண முடியும். கண்டுபிடிக்காமல் விட்டால் அது பாதிப்புக்குள்ளே ஆக்கிடுச்சுன்னா பாதிப்பான பகுதிகளை நம்மளால் ஒன்றும் சீர்படுத்த முடியாது. சீக்கிரம் கண்டுபிடிச்சோம்னா அவனை காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த காலத்தில் அதுக்கெலாம் மருந்து கிடையாது. ஆமேன். ஹீப்ரு வேர்டு இதுக்கு வந்து சாரா அட் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாரா, சாதே என்கிற எழுத்து, ரா என்கிற எழுத்து, ஆலஃப் என்கிற எழுத்து, டவ் என்கிற எழுத்தில் அது இது மெயின் எழுத்துக்களை கொடுத்துக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு இம்ப்யூரிட்டி. இந்த மனிதன் மற்றவரோடு கூட சம்பந்தம் கலந்தான் என்றால் அவன் வாயிலேருந்து வருகிற அந்த உமிழ்நீர், அந்த ட்ராப்லெட்ஸ் நம்ம மேலே பட்டுச்சுன்னா, அவன் இருமும்போது அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா, ஒருவேளை அவன் சாப்பிட்டு வச்சதை நம்ம சாப்பிட்டா பரவ வாய்ப்பு இருக்குது. மற்றபடி துணியில் பரவுதோ இல்லை அவன் தொட்ட பாத்திரத்தை தொட்டு பரவுறதெல்லாம் இந்த ஹான்சன்ஸ் டிசீஸில் அப்படி வரலாறு இல்லை. டாக்டர் கெர்ஹார்ட் ஆர்மர் ஹான்சன் என்று சொல்கிறவர் 1873ஆம் ஆண்டிலேயே இது ஒரு கிரானிக் டிசீஸ்னால் போகாது,
விட்ட சனியை பிடிச்ச சனியை என்ன பண்ணாது, தொலையாது. அதுதான் க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்கின்னை முதலாவது தோல் வழியாக தான் தோல் அஃபெக்ட் பண்ணும், பிறகு நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணி, பிறகு மூச்சு குழாய்களை அப்பர் மேல் மேல் மூச்சு குழாய்களை தொட வாய்ப்பு இருந்து பிறகு அது போகும். கண்டிப்பாக அவங்க தொட்ட துணியை தொட்டால், அவங்க இருந்த வீட்டில் நம்ம போனால், அவங்க உட்காந்த பஸ்ஸில் நம்ம உட்காந்தாலும் பரவ வாய்ப்பில்லை. ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் இதுதான். இந்த கிருமி வேறு எந்த மிருகங்களுக்கும் போகிறது. ஆனால் பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா, துணியில் இருக்கும் போட்டுப்பாங்க இல்லை, துணியில் இருக்கும், பாத்திரத்தில் இருக்கும், அதெல்லாம் போட்டு உடைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பைபிள் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஒரு குஷ்டரோகம் என்று நம்ம இன்றைக்கி படிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எந்தெந்த வியாதிகள்லாம் தோல் வியாதிகள்லாம் பரவுமோ அதை பற்றி பைபிள் நமக்கு சொல்லுது. பைபிள் இந்த குறிப்பிட்ட சாப்டர் இந்த குறிப்பிட்ட புஸ்தகம் லேவியராகமம் சுத்தத்தை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி இப்போ லேவியராகமம் எழுதும்போதே, இந்த லேவியராகமம் எழுதும்போதே இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? மோசே இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எழுதியிருக்கிறார். அப்போனா எவ்வளோ பழமையான வியாதின்னு நீங்கள் பாருங்கள். தீர்வு இல்லாத ஒரு வியாதி. அன்றையிலிருந்தே கிறிஸ்துக்கு முன் 600 BC ரெக்கார்டே இருக்குது. இந்தியா, சைனா, ஈஜிப்ட் இந்த நாடுகளில் மேஜர் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இஸ்ரேல் பக்கத்தில் ஈஜிப்ட் இருக்குது. அப்போ இதை ஜனங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திஸ் இஸ் அ காட் ப்ரொனவுன்ஸ்டு கர்ஸ், தேவனால் சொல்லப்பட்ட ஒரு சாபம் இருக்கல. ஆதாம், நீ பாவம் செய்த, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த சாபம் தாங்க இந்த வியாதி என்று சொல்லத்தக்கதாக பல பேரை கொன்று குவித்திருக்கிறது. இதற்கு காரணமான அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமி பேர் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அந்த பேரை நீங்கள் மறக்காதீங்க. இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒரு பெரிய சேலஞ்சிங் டிசீஸாக தான் இருக்கப்படுகிறது. வேதத்தில் 68 முறை இந்த குஷ்டரோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகத்திலிருந்து நிவாரணமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு குஷ்டரோகனை தொட்டு சுஸ்தமாக்கியிருப்பார். ஹல்லேலூயா. ஆக குஷ்டரோகம் என்பதை தொட்டால் பரவாது, காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு முதல் பலத்தை, ஒரு முதல் ஞானத்தை, ஒரு முதல் கிருபையை, தைரியத்தை கொடுத்தவர் இயேசு. நம்ம மதர் தெரேசா பற்றி படித்தோம். சொல்லும்போது சொன்னாங்க, மதர் தெரேசா இந்த குஷ்டரோக மக்களை காப்பாற்றும்படியாக பல பாடுகள் பட்டாங்க. அவங்க கொல்கத்தா சிட்டியில் அந்த பகுதியில் சாந்தி நகர் என்று சொல்லி 1950 நின்று மொபைல் கிளினிக்லாம் 57 உண்டு பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்து, அவங்க பேண்டேஜ் போட்டு மெடிசன் கொடுத்து, அவங்க வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான, ஏன்னா விரலுங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான செப்பல் கொடுத்து, அவர்களுக்கு வேலைகள் கொடுத்து, டிஸ்ஃபிகர்டான பாடியெலாம், அந்த உடம்பெல்லாம் எப்படி அதை வச்சு எப்படி வாழணும் என்பதையெல்லாம் சொல்லி ஷி ஃபாட் லெப்ரசி. அதை பாடுபட்டு லெப்ரசிக்காக ஸ்பெஷல் ஃபண்டு உருவாக்கி பல பேரை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆமென். ஆமாம். அவங்க நம்ம அன்னை தெரேசா அவர்கள் சொன்னதில், உலகத்தில் கூடிய வியாதி டிபியோ லெப்ரசியோன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் மக்களை அப்படிப்பட்ட மக்களை நேசிக்காமல் விடுறீங்களே, அதுதான் பெரிய வியாதி என்று சொல்லி அவர்கள் காப்பாற்றினார்கள். அந்த வியாதி தான் இன்றைக்கும் சேலஞ்சாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்லணும், அதுக்கெல்லாம் இன்றைக்கி மருந்து இருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் தம் மக்களை காப்பாற்றினார். அதால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. என்றைக்குமே ஆண்டவர் மனுஷன் பக்கம் குரல் கொடுக்குறவராக தான் இருக்கார். வியாதி புறப்பட்டு மனுஷன் அழிக்க பார்க்குது, ஆண்டவர் மனுஷனுக்கு அறிவு கொடுத்து மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை தருகிறார். கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஞானிகள், யூதர்கள், கர்த்தர் பாதத்தில் அமர்கிறவர்கள், அவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம இப்போ படிக்கிறது பழைய ஏற்பாடு. இன்றைய சாப்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த டயக்னோசிஸ், இன்றைக்கி டயக்னோசிஸ் டெக்னிக் நிறைய இருக்குது. பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். பின் பிரிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சாதாரண பின் இருக்குது பாருங்கள், அந்த பின் எடுத்து அந்த கண்ணை மூட சொல்லிட்டு ஒரு குத்துவாங்க. அது ஸ்டெர்லைஸ்டு பின்னாக இருக்கும், சும்மா நம்ம பின்னு குத்தக்கூடாது. அந்த பின்னு குத்தும் போதே கண்ணை மூடிங்கன்ட்டு குத்தினோம்னா அவர் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தார்னா என்ன இருக்குது, அது இருக்குது. பிரிக் டெஸ்ட், நிறைய ஸ்கின் டெஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறது யார்? அன்னைக்கு யாரும் மெடிசன் படித்து வரலையே, அன்னைக்கு டாக்டர்கள் இல்லையே. அந்த கடமை ஆசாரியர்கள் மேலே விழுந்தது. இஸ்ரவேலில் 2 பேர் ரூல் பண்ணுவாங்க. ஒன்று ராஜாக்கள்,
அவங்க யூதா கோத்திரத்தில் வருவாங்க. இன்னொன்று ஆவிக்குரிய தலைவர்கள். அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் தான் மக்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தையும் பார்ப்பாங்க, மக்களோட ஹெல்த்தையும் பார்ப்பாங்க. அது லேவியிலேருந்து வருவாங்க. அப்போ மெயின் டாக்டர், சீஃப் டாக்டர் போல் யார் வருவார்? ஆசாரியர்கள். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார், தீட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார், அவ்வளோதான். இப்பேற்பட்ட ஒரு விஷயம். இந்த சாப்டரை, இந்த 13ஆம் அதிகாரத்தை நான் 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். முதல் பகுதி 1 46 வரை, 1 46 வரை மனிதர்களுக்குள்ளே இருக்கிற குஷ்டரோகம் என்பதாக பேசப் போகிறேன். அதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகள் மனுஷர்களுக்கு. 47 52 வரைக்கும் உடைகள் மீது உள்ள குஷ்டரோகம் என்பதாக நான் பேச போகிறேன். பிறகு அதிகாரம் 59ஆம் அதிகாரத்தோட முடிய போகிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதாக 53 59 வரைக்கும் படிக்க போகிறோம். ஆனால் மெயினாக நம்ம இந்த 2 பார்ட் தான் படிக்க போகிறோம். ஹவு டு டீல் இன் டயக்னோசிங் லெப்ரசி. இந்த லெப்ரசி வியாதியை எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன். ஆசாரியனே, நீ அந்த மனிதனை உற்று பார்க்க வேண்டும். யூ நீட் டு எக்ஸாமின் ஹிம். இந்த எக்ஸாமின் பண்ணும்போது எப்படி இருக்கும்? லெப்ரசி எக்ஸாமின் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தால் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத சொல்ல போகிறாருங்க. முதல் 8 வசனம் பாருங்கள். கர்த்தர் தான் சொல்கிறார் 13ஆம் அதிகாரத்தில். மோசேயும் ஆரோனை நோக்கி, 2 பேருக்கு இந்த வேலை. மோசே, ஆரோன் அவங்களை பார்த்து சொல்ல, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருந்த ஒரு தடிப்பாவது, அசராவது, வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், ஸ்கேப், பிரைட் ஸ்பாட். ஒரு சரீரம் தடிப்பாக இருக்குது, அப்புறம் ஒரு வெள்ளை படர் மாதிரி இருக்குது, அப்படியே வெளிச்சமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணணுமா? கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் அதை பார்க்கணும். ரோகம் இருக்கத்தில் மயிர் வெளுத்தும், 3ஆம் வசனம் பார்க்குறேன், ரோகம் உள்ளவனிடம் மற்ற சரீரத்தை பார்க்கலாம் அதிகமாய் குழித்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். தடித்திருக்கு, அங்கங்கே தடிச்சிருக்குன்னா ஆசாரியன் சொல்லணும். இப்போ தான் நம்மளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் அதுவும். ஒரு இடத்துல பூச்சி கடிச்சிருச்சு, தண்டா வீங்கிருச்சு, ஆசாரியன் குஷ்டரோகம்னு சொல்லுவாரா? இல்லைங்க. அன்றைக்கே பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு வியாதியை பார்த்தோம்னா அதை 3ஆக பிரிப்பாங்க. அக்யூட் ஃபேஸ், சப் அக்யூட் ஃபேஸ், க்ரானிக் ஃபேஸ்னுவாங்க. அக்யூட் ஃபேஸ்ன்றது முதல் 7 நாள். வீங்கி எத்தனை நாளாக இருக்குது? 7 நாளில். பூச்சி கடிச்சா 7 நாள் இருக்குமா? புரியுதுங்களா? அப்போ ஆசாரியன் கையில் வருவான், அனுப்புவார், போ. 7 நாள் கழித்து வா. அப்போ அவன் 8ஆவது நாள்லேருந்து 14ஆவது நாள் செக் பண்ணுவார். அது சப்அக்யூட் ஃபேஸ்னுவாங்க. அப்போயும் அந்த தடிப்பு அப்படியே இருக்கும், இல்லைனா என்ன ஆகும்? பெருசாக மாறும். அப்போயும் அனுப்பிட்டு திரும்பி அனுப்புவார் க்ரானிக்கு. 21 நாள் கழித்து வருவான், அந்த தடிப்பு அப்படியே இருக்கும், பெருசாக இருக்கும். அவர் தெளிவாக சொல்லுவார், இது நீ தீட்டு உள்ளவன், நீ போ, பாளையத்தை விட்டு வெளியே இப்போ உள்ளே இருந்தால் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவேன்? பரப்பிடுவேன்னு சிம்பிளாக முடிச்சுடுவார். இன்றைக்கி மெடிக்கலில் மெயின் விஷயம், வியாதியை பரவுறத 3ஆக பிரிப்போம். அக்யூட், சப் அக்யூட், க்ரானிக்னு சொல்லுவோம். 7 நாளில் என்ன ஆச்சு, 14 நாளில் என்ன ஆச்சு, 21 என்ன ஆச்சு, 21ஆவது நாளில், 21 நாளுக்கு மேலே அது எது இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க? க்ரானிக். அதுவும் நீயும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் அவன் என்ன பண்ணிட்டான்? க்ரானிக். நீ போ, தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கலும் அதிக பள்ளமாயிராமலும் அதில் மயிர் வெள்ளையாய் மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. இப்போ நான் சொன்னதை அவங்க பண்ண போகிறாங்க. அது இருக்குது, லைட்டாக இருக்குது, 7 நாள் அடைத்து வைத்திருக்க வேண்டும். நீ காமனாக போகக்கூடாது. எங்கே இருக்கணும்? இந்த ரூம்லேயே கடை, வெளியில் வராத, உனக்கு சாப்பாடு கொடுப்போம். அப்படி 14ஆவது நாள். அதுபோல் 21 அது மாதிரி 2ஆம் தரம் வர வேண்டும். 7ஆம் வசனம், தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரனுக்கு தன்னை அடுத்த 7 நாள் கழித்து வரணும். இப்போ 8ஆம் வசனம் வரைக்கும் அதுதான். ஸோ 7 நாள் 7 நாள் 7 நாள். ஸோ வித் கிளியர் எக்ஸாமினேஷன், கேர்ஃபுல் டிஸ்டிங்ஷன். நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த ஆசாரியருக்கு போய் இதெல்லாம் தெரியுமா? தோல் சம்மந்தமாக எப்படி அது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு பஸ்கா பண்டிகைக்கும் ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு வரும். அந்த ஆட்டில் ஒரு மாசு மறு இல்லாமல் ஒரே ஒரு சின்ன
சின்ன மார்க்கு கூட இல்லாமல் ஆடுகளை கண்டுபிடிக்கணும். அவங்க எப்படி பார்ப்பாங்க பாருங்கள். முடியெல்லாம் வளர்ந்துக்கிற ஆடோட சரீரம், காளையோட சரீரத்திலே ஒரு குறை இல்லாததை கண்டுபிடிப்பாங்க. மனுஷனோட ஸ்கின்னு ஈஸி, அவர்கள் கண்டு பிடிப்பார்கள். அவங்களுக்கு கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாமே பைபிள் ஜென்ரலாக லெப்ரசி என்று சொல்லிச்சு. திஸ் இஸ் சீரியஸ் டிசீஸ், திஸ் இஸ் அன் ஹாரிபிள் டிசீஸ். திஸ் பர்சன் ஹேஸ் டு குவாரண்டைன் ஹிம்செல்ஃப். அவன் தன்னை பிரித்து கொண்டு இருக்க வேண்டும். அவன் குவாரண்டைன் பீரியடில் அது போயிடுச்சுன்னா ஓகே, இல்லை என்றால் அவன் வர முடியாது. இது வந்து ஒரு ஷார்ட் லிவிங் பர்சன்னு சொல்ல முடியாது. இது வந்து கேன்சரு இவ்வளோ நாள் தான் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பு இவனுக்கு பாதிக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. ஆரம்பிக்கிறது சிம்பிளாக ஆரம்பிக்கும். வலி இல்லாத ஒரு வியாதின்னு நீங்கள் குஷ்டரோகத்தை பற்றி என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த குஷ்டரோகம் அப்படியே பரவி வலியை பெரிஃபரல் நர்வ்ஸ் எல்லாம் பாதிப்பு உள்ளாகிறோம். அப்போ வந்து வலி இருக்காது. இது தாங்க விஷயம். அந்த மனிதனுடைய உடம்பு அவன் கண்ணு முன்னாடி அவன் தூங்கும்போது காலையில் பார்த்தா புட்டுக்குன்னு விழுந்துருக்கும். அது அவனுக்கு தெரியாது. சில நேரத்தில் சில இன்ஃபெக்டட் பாடியை எலியெலாம் சாப்பிட்டு போயிடுமா. அவனுக்கு வலி இல்லாததுனால என்ன பண்ணாது தெரியாது. ஒரு பயங்கரமான ஒரு கொடிய வியாதியாய் அன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் சேஃப்டிக்காக மற்றவங்க கையில், ஏன்னா ட்ராப்லெட்டில் பரவும், அந்த அவனுடைய உமிழ்நீர்லேயே அது பரவ வாய்ப்பு இருக்குது. ஹியூமன் கான்டாக்ட் டு கான்டாக்டில் பரவுறதுனால தான் அதை என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணி அவன் தீட்டுள்ளன்னு எங்கே அனுப்பிடுவாங்க, வெளியில் அனுப்பிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட். ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக அவர் சொல்லி தரணும். சும்மா வீங்கிருச்சு அனுப்பணும் அப்படின்ல. ஒருவேளை அவன் திருந்தணும், ஒருவேளை அவன் சரியாயிட்டான், ஒருவேளை அவனுக்கு கர்த்தர் குணப்படுத்தினார், சுகப்படுத்தினார் அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, கேள்வி, குஷ்டரோகம் தானாக சரியாகுமா அப்படின்னா, தானாக சரியானதா வரலாறு இல்லை. பரவாமல் இருக்க வரலாறு இருக்குது. நிறைய பேர் லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த வியாதியை அவங்களுக்கு தொத்தி இருக்காது. ஏன்னா உடம்புல இம்யூன் பவர் அவங்களுக்கு வந்துருக்கும். சிலர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டை எப்போயோ பார்த்துருப்பாங்க, நான் அவங்களுக்கு தொத்திருக்கோம். ஏன்னா உடம்புல என்ன இருந்திருக்கு, பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுடைய வெள்ளை அணுக்களோ அவங்களுடைய பாடி இம்யூன் சிஸ்டமும் குறைஞ்சிருக்கும். அப்போ இப்பேற்பட்ட சிலருக்கு தொத்தி இருக்கும், சிலருக்கு தொத்தி இருக்காது. ஓகே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் நான் கூட பல மாதம் இப்பேற்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் ஆரம்ப காலத்தில் பயமாக இருந்துச்சு. ஆனால் அது பரவாது, ஆண்டவருடைய கிருபை இருக்குது அப்படின்ட்டு நான் படித்த காலங்களில் அவர்கள் மத்தியில் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களும் நம்மளை போல் மனுஷால், அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள அன்பாக பேசணும், அவங்கள நல்லா நடத்தணும். அது ஒரு பாவமோ அது ஒரு சாபமோ அல்ல. என்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ பாவத்தை பற்றி சாபத்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற கூட்டம் நம்ம இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்கிற கூட்டம் தான் நம்ம. ஓகே, இப்போ 9ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம்னா அவர் அதை கிளியராக எக்ஸாமின் பண்ண போகிறார். பண்ணிவிட்டு குஷ்டரோகன் 8 சொல்லிட்டாரு. இப்போ குஷ்டரோகம் இப்போ இது வந்து 3 ஸ்டேஜில் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதா நினைக்கிறான்னா அவன் வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்க முடியாது. அவன் வரணும், ஆசாரியன் இடத்துல வர வேண்டும். அப்போ ஆசாரியன் பார்க்குறாரு, இது வேற டீம். அங்கே பார்க்கும்போது தோலிலே வெள்ளையான தடிப்பு இருந்து அந்த மனுஷனோட கலரை விட ஒயிட்டாக இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லை, அந்த முடி வெள்ளை பிளாக் ஹேரு ஒயிட் ஹேராக மாறி இருக்கு. அதில் ரண மாம்சம் உண்டாயிருக்கிறது. ஒரு புண்ணு மாதிரி இருக்குது. என்ன இருக்குது? ரண மாம்சம் இருக்குது, ரத்தம் வருது, ஊசிங் அவுட் இருக்குது. அப்படி இருந்தால் அதன் சரீரத்தில் நாள்பட்ட குஷ்டம். அவன் தீட்டுள்ளவன், அதனால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கனு. த ரா ஃப்ளஷ், த ஸ்பாட் ஆஃப் த ரா ஃப்ளஷ் இன் த ஸ்வெல்லிங். அந்த இடத்துல அப்படியே புண்ணு ஆறல. எவ்வளோ நாளாக இருக்குது? அது ரொம்ப நாளாக இருக்குங்க, அந்த புண்ணு அப்படியே தான் இருக்குது. அப்போ ஆசாரியன் என்ன சொல்கிறாரு? தீட்டுள்ளவன். அன்றைக்கி பாருங்கள், ஆன்டிபயோட்டிக் கிடையாது, ஆன்டி வைரலன் கிடையாது, ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது, ஒரு மருந்தும் கிடையாது. அவனா கடவுளை விட்டா வைத்தியத்தில் சரியானா நான் உண்டு, இல்லைனா கிடையாது. எந்த மருந்தும் இருந்ததா சொல்லலை. எசேக்கியா ராஜா கூட புண்ணு இருந்துச்சு, அத்திப்பழ அடைய போட சொல்லி ஏசாயத்திற்கு திசி சொல்கிறாரு. அது போட்ட பிறகு வெட்டுக்காயம் பட்டு இருந்துச்சு போல், அவர் சரியாக இருக்கார். நிறைய ராஜாக்கள் வெட்டுக்காயம் கத்தி காயத்துலலாம் ஆறி வந்ததா சொல்லுது. ஆனால் பயங்கரமான இன்ஃபெக்ஷன் அதில் பரவி இருக்கும். தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம். இன்றைக்கெலாம் நிறைய வந்துருச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்துருச்சு. கெட்டு போன ஸ்கின்னையே வெட்டி போட்டு நல்ல ஸ்கின்லாம் போட்டுடலாம். நிறைய அட்வான்ஸ். நம்ம கிருபையின் காலத்தில் வாழறோம். எல்லா இடத்துலையும் மரணங்களும் ஆக்சிடெண்ட்டுகளும் உயிர் போகிறதும் போனாலும் அது என்ன, அதை டேக்கிள் பண்ண முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒன்றுமே, அவன் அப்படியே செத்து போக வேண்டியது தான். ஸோ அவனை வந்து கம்யூனிட்டியை விட்டு பிரிப்பாங்க. ஹீ ஹேஸ் டு செப்பரேட் ஹிம்செல்ஃப்
ஃப்ரம் த கம்யூனிட்டி, செப்பரேட் கம்ப்ளீட்லி. அப்போ ஒரு சைடு வியாதினால் வர தொல்லை, ஒரு சைடு சோஷியல் ஸ்டிக்மா, ஐயோ நம்ம அப்படி சமுதாயத்தில் இப்படி ஆயிட்டோமே என்கிற ஒரு நிலை. ஆனால் ஆசாரியன் ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட். யாரையும் உள்ளே சேர்த்துக்க, பாளையத்துக்குள்ளே வர முடியாது. அப்போ இவங்க ஸ்டில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. இந்த லேவியராகமம் எழுதும்போது அவங்க எகிப்திலேருந்து வந்திருக்காங்க, சீனாய் மடத்தில் கிளம்ப போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அப்போ ஜனங்க போகும்போது ஜனங்களுக்கு பின்னாடி இவன் நடந்து வருவான். இவனுக்கு உடம்பு சரியில்லைனா யாரும் வரமாட்டாங்க, இவனுக்கு யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க. இனிமேல் இவங்களுக்கு வந்து சாப்பாடே பிச்சை மாதிரி தான். இவங்க எங்கேயும் சமைக்கலாம் முடியாது, ஃபேமிலிக்குள்ளே இருக்க முடியாது. ஜனங்க சாப்பிட்டு மீதி எடுத்து போய் பாளையத்துக்கு வெளியே வச்சாங்கன்னா அதை எடுத்து சாப்பிடணும். அப்படி தான் அவங்களுடைய நாள். அது எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அப்படி. ஆசாரியன் சர்டிஃபிகேட் பண்ணிட்டார்னா அவ்வளோதான், யாரும் சேர்த்துக்கொள்ள முடியாது. இது நாள்பட்டதாக இருக்குது. மாம்சத்தில் என்ன இருக்குது? ரணம் இருக்குது. ஏற்கனவே இருந்தவர் தடிச்சு வந்தார். 7 நாள் 14 நாள் 21 நாள் வச்சு பார்த்தாங்க. இவர் வந்து ரொம்ப நாளாக இருக்குன்றாரு, புண்ணாக இருக்குது. பார்த்தாரு, என்னவா இருக்குது? ஆமாம். இப்போ சொல்லுங்கள், ஒருவேளை இந்த வியாதி சுகர்னால் வந்திருந்தா அன்னைக்கு, சுகர் வியாதி அன்றைக்கி இருந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? எங்கள் ஆதாம் காலத்துலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. இன்றைக்கி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உன்னை வர பண்ண மாட்டேன் அப்படின்னாருனா மொத்த வியாதியும் எகிப்து மேலே வந்திருக்கு. அங்கேருந்து தான் பரவுது. தெரியல ஜனங்களுக்கு, தெரியல. அப்போ சுகர்னால் வர புண்ணாக இருந்தால் யாருக்கு தெரியும்? அது எந்த புண்ணோ அன்னைய டெக்னாலஜி பிரகாரம், அதான் பைபிள் ப்ராடாக எல்லா தோல் வியாதிகளும் பண்ணுது. எக்ஸ்பிளைன் லெப்ரஸின் பேர் வச்சிருச்சு. ஓகே, இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம்னா இது என்ன? உடம்பு ஃபுல்லாக அவுட் பிரேக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டேஜாக பார்த்தாங்க. ரெண்டாவது வந்து அவன் பழைய ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உடம்பு ஃபுல்லாக ஒரு அவுட் பிரேக் இருக்குது. 12ஆம் வசனம் பார்த்தீர்கள் என்றால், ஆசாரியன் பார்க்க இடங்களிலும் தோளில் குஷ்டகம் தோண்டி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் தேசம் முழுவதும் மூடி இருக்க கண்டால். புரிஞ்சுக்கணும், இந்த வெள்ளை வந்து உடம்பெல்லாம் வந்துட்டு ஆறிருச்சான். 13ஆம் வருஷத்தில் சுத்தம் உள்ளவன் சொல்கிறாரு. என்ன வந்துச்சு? அம்மா வந்து போச்சா? நான் தரல. சிக்கன் பாக்ஸ் வந்து போச்சா? அதை பற்றிலாம் நமக்கு இங்கே தெரியல. வந்துச்சு, ஆனால் ஆறிட்டு ஒயிட் பேட்சிலே என்ன பண்ணுது? வருது, ஆறி வருது. சுத்தம் உள்ளவன் சொல்லி விடுறார். ரைட்டா? ஒரு வேளை ஒயிட் பேட்ச் இருக்குது, உள்ள என்ன இருக்குது? புண்ணு இருக்குது. என்ன இருக்குங்க? புண்ணு இருக்குது. ரண மாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டு உள்ளவன். ஸ்கின் ரா ஃப்ளஷ் வெளியில் தருது. பார்த்து அவனை 15ஆம் வருஷத்தில் பார்க்கிறோம் தீட்டுள்ளவன் என்று சொல்லி குஷ்டம் என்று சொல்ல வேண்டும். இல்லை ரணமாம்சம் மாறி, ஐயா நான் என்னை வெளியே தொடுத்திட்டீங்க, ஆறிருச்சியான்னு வந்தால் உள்ளே சேர்த்து கொள்வான். அதுக்கு தனி ஸ்பெஷல் காணிக்கை இருக்குது. அதை செலுத்திட்டு தான் உள்ளே போனோம். அதை ஜீசஸே அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்வார், போய் ஆசாரியன் சொன்னதை செய்துவிட்டு பாளையத்துக்குள்ளே போ என்று சொல்லியிருப்பார். ஸோ தீர்க்க கடவன், அவன் சுத்தம் உள்ளவன். அந்த இடம் வெண்மையாக மாறிச்சுன்னா தீர்க்க கடவன். அப்போ வெள்ளத்தோல், வெண்மை, ஊண்டு ஹீலிங்கில் அது ஒரு ப்ராசஸ். புண்ணு ஆறிடுச்சு, மூடிருச்சு, வெள்ளைப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆகிடும் நார்மல் கலருக்கு வரணும். அந்த விட்டிலிகோ என்று சொல்லுகிற உடம்பெல்லாம் வெள்ளை வெளியே வரும், அது வரல சொல்ல. அந்த புண்ணில் மட்டும் சும்மா ஒரு இடத்துல வெள்ளை இல்லை, புண்ணு வந்த இடத்துலனா இருக்குது. உடம்பெல்லாம் வந்துச்சு, உடம்பெல்லாம் ஆறிடுச்சு. அப்படி தான் அதை தீர்க்க கடவன் சொல்கிறேன். அப்போ புண்ணு என்ன பண்ணிடுச்சு? ஆறி போயிட்டு. அவ்விடத்திலே ஆறி போன பிறகு அதில் ஒரு தடிப்பு இருக்கிறது, அல்லது அந்த வெள்ளைக்கு நடுவிலே ஒரு சிவப்பு இருக்கிறது என்றால் ஆசாரியன் திரும்பி அதை என்ன பண்ணுவார்? இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். அந்த அங்கே வளர்கிற முடியும் வெள்ளையாக இருக்கிறது என்றால் அவன் தீட்டு உள்ளவன். அது புண்ணில் எழுமின குஷ்டரோகம். இப்போ தான் நம்ம மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு வரணும். ஒரு ரிசர்ச்சே சொல்லப்பட்டிருக்கு. There are dermatological diseases simulating leprosy. leprosy மாதிரியே இருக்கும், ஆனால் அது சாதாரண தோல் வியாதி தான். அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் லெப்ரசி இல்லை. இப்போ ஆசாரியனுக்கு வந்து கன்ஃபியூஷன், இது வந்து தோல் வியாதி லெப்ரசி மாதிரி இருக்குமோ அப்படின்னு அவர் குஷ்டம்னு சொல்லி தீப்பார். ஆனால் இது ஒரு ப்ராசஸ்ங்க. அவன் வெளியில் போயிட்ட பிறகு ஆறிட்டா திரும்பி உள்ளே வருவான். அவருக்கு எல்லாம் காட்டணும், அவருக்காக வெயிட் பண்ணணும், அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும். அவர் உள்ளே விட்டார்னா உள்ளே வந்துடலாம், வெளியே போனால். ஸோ இப்படி இருக்குது. அப்போ இதில் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரியாக்டிவ் நான் ரியாக்டிவ் இப்படிலாம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அவங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி ஆசாரியனுடைய கண் பார்வையிலே அது. ஸோ ரண புண்ணாய் இருக்கிறது, அல்லேலூயா, முடி வெள்ளையாய் மாறிவிட்டது என்றால் எதில் எழுமின குஷ்டமா? புண்ணில் எழுமின குஷ்டம்.
ஆசாரியன் அதை பார்த்து அது வெள்ளை மயிர் இல்லை என்று, அது மற்ற தோலை பார்க்கலும் குழிந்திராமல் கருங்களாக இருக்கிறது என்று கண்டானார்கள். அவன் 7 நாள் திரும்பி இந்த ப்ராசஸ் 7, 14, 21 போடும் பொழுது அது பெருசாச்சுன்னா அவன் தீட்டுள்ளவன். அது சிறியதாக இருந்தால் அவன் மறுபடியுமாக அது குறைஞ்சதுனால் தீட்டு இல்லாதவன். ஸோ 26ஆம் வசனம், அதை பார்க்கிற போது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலாம் குழிந்திராமல் கருங்களாக இருக்குது என்று கண்டால் திரும்பி 7 நாள் வச்சு 7 நாளுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணுவார். 27ஆம் வசனம் திரும்பி 8ஆம் வசனம் பெருகாமல் இருக்கிறது என்றால் அவன் சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்கப்படுவான். அது சூட்டினால் வந்த வேக்காடு. அப்போ சூடு, ஹீட்டு அப்படின்னு நமக்கு தெரியாது. சன் பர்ன்ஸ், ஹீட் பர்ன்ஸ், உட்கார்ந்து இருக்கிறதுனால ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்த பர்ன்ஸ். இப்படி இருந்தால் அவனை என்ன பண்ணலாம்? தீர்க்கலாம். இப்போ இந்த பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆசாரியனுக்கு. ஓகே. 29ஆம் வசனம், புருஷனாகிலும் ஸ்திரீகாகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால். அப்போ இப்போ தலையில் என்ன இருக்குது? முடி இருக்குது. தாடியில் என்ன இருக்குது? முடி இருக்குது. இப்போ இந்த பார்ட்டில் அந்த முடிக்குள்ளே அந்த வேர்கிட்ட ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்குது. தாடிக்கிட்ட தலையில் முடி இருக்குது, பரவ வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கிறாரா? அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலாம் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுவுமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ள என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டான சொறி குஷ்டம். ஸோ அவ்வளோதான். கோல்டன் ஹேர், கோல்டாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் அன்க்ளீன். அவ்வளோதான். அது சொறி குஷ்டம் என்று சொல்லிட்டார். அந்த ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது 31ஆம் வசனம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அதை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமாயிராலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் அவனை 7 நாள் அடைத்து வைத்து திரும்பி இதே ப்ராசஸ் 7 நாள் 11 நாள் 21 நாள் வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ 36ஆம் வசனம் வரைக்கும் வரும். ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோளில் இடம் கொண்டு கண்டால் அப்போ அந்த 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 வியாதி பரவி இருக்கிறது. அவன் தீட்டுள்ள. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதனால் கருத்த மயிர் முளைத்ததை ஆகில் சொறி சுத்தமாயிற்று. அவன் சுத்தமுள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஸோ இப்போ இந்த சொறி பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த வியாதி என்ன பண்ணிடும்? இது பரவும். அதனால் தீட்டுள்ளவன் இவனை குவாரண்டைன் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சுத்தம் உள்ளவன் அசுத்தம் உள்ளவன் அந்த சோர் அந்த புண் தாடியில் தலையில் எங்கெல்லாம் வருதோ அதை என்ன பண்ணோம்? அவன் செக் பண்ண வேண்டும். இப்போ 38ஆம் வருஷத்துக்கு வருகிறோம். அதில் என்ன? வெள்ளை புள்ளியை கண்டால் பிரைட் ஸ்பாட். கருப்பாக இருக்காரு என்னாச்சு? ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்குன்னா ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். அது மங்கின வெள்ளை புள்ளியாக இருந்தால் அதில் தோலில் இருக்கிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தம். அப்போ தேமல் என்ன சொல்லிட்டாரு? சுத்தம். இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தேமல் என்ன பண்ணுறாரு? அது வரும், அப்படியே போயிடும். அந்த பீரியட் முடிஞ்சதும் போயிடும். அதுக்கு அவங்க கையில் அன்றைக்கி ஆயின்மெண்ட் இருந்துச்சா நான் தெரில. நம்ம மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும். இஸ்ரேல் கையில் அன்றைக்கி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஞானிகள் கண்டிப்பாக அவங்க கையில் மெடிசன் இருந்திருக்கும். அதே போல் ஈஜிப்ட் நம்ம மெடிசன் நம்ம பண்டைய காலத்தில் படிக்க போனோம்னா பல வியாதிகளுக்கு மருந்துகள் எகிப்தில் இருந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. இவங்க கையில் என்னென்ன ஆயின்மெண்ட் என்னென்ன மெடிசன் வச்சுருந்தாங்க நமக்கு தெரியவில்லை. மருத்துவச்சிகள்னு ஒரு கான்செப்ட், நர்சஸ்னு ஒரு கான்செப்ட்டு நம்ம 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். யாத்திரையாகும் மருத்துவச்சிகள். அவங்க பேர் என்ன பேர்? பூவால். இன்னொருத்த பேர் 2 பேர் மருத்துவச்சிகள். சிப்போரால் பூவாலா 2 பேர் மருத்துவச்சிகள். அப்போவே நர்சஸ் ஈஜிப்டில் இருந்திருக்காங்கன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அன்னைக்கே இருக்குது. மெடிசன் அன்னைக்கே இருந்திருக்கு. அந்த காலத்தில் மெடிக்கல் எய்டு இருந்திருக்கு, உதவி இருந்திருக்கு. அது இஸ்ரேலில் கூட வந்திருக்கலாம். பட் இது தேமலை நத்திங் டு வரி அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி இருக்காரு. இப்போ ஹேர் லாஸ் இருக்குது. அது கூட ஹேரும் லூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 40ஆம் வசனத்துக்கு அவனுடைய முன்னந்தலை மயிர் ஊதி இருந்தால் அவன் அப்போ முடி கொட்டிருச்சு. 40 முடி கொட்டிருச்சு. அவன் சுத்தமாக இருக்கிறான். முடி கொட்டுறது ஒரு வியாதி அல்ல. அல்லேலூயா. முடி கொட்டுறதை பார்த்து பயப்பட வேணாம். அப்படி முடி கொட்டிருச்சு, மொட்டை, ஹாஃப் பால்டு, இதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பார்த்து அது தானாக கொட்டுவது தான். அது குஷ்டரோகத்தை போல சிவப்பாய் தடித்திருந்தால் அவன் தீட்டுள்ளவன்.
அவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த முடி கொட்டுற இடத்துல ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு ரணமாக இருக்குது, இட் இஸ் ரெட்டிஷ் ஒயிட் சோர்னா உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, தீட்டுள்ளவர்னு சொல்லுவாங்க. தீட்டுள்ளவர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பல முறை அடைச்சி வச்சு குவாரண்டைன் பண்ணி பார்ப்பாங்க, இவனுக்கு இருக்கா 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 என்று சொல்லி. ஆமீன். அது பண்ணிட்டாங்களா? 45-46 வந்திருக்கணும். அந்த வியாதி உண்டாயிருக்க குஷ்டரோகி வசிந்தம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அவருக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, நீ உனக்கு குஷ்டரோகம்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணமா, தலையை மூடக்கூடாது. மூடாதபடிக்கு அவன் வெளியில் நின்று தீட்டு தீட்டு சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்படுவான். அவன் தீட்டு உள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். He shall dwell alone. This is unclean. பாளையத்துக்கு புறம்பே வெளியே இருக்க வேண்டும். ஆமேன். ஆமாம். இன்றைக்கி உலகம் முழுவதும் 15 மில்லியன் லெப்பர்ஸ் இருக்காங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸில் 2 லெப்பர் காலனி மூடிட்டாங்க. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கான், இந்த வியாதி இருக்குது, கிருமி தொத்துது. எப்படி இதை பிரேக் பண்ண போகிறோம் இந்த லைனை? கர்த்தர் தன் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபை தந்தார். ஆனால் அது என்ன பண்ணுது, பரவுது. ஏன் பரவுது? லேக் ஆஃப் எஜுகேஷன். இது என்னான்னு தெரிஞ்சிக்காமல் இருக்குது. நெக்லிஜென்ஸ், அது ஒன்றும் இல்லைங்கன்னு போகிறது. ஃபியர் ஆஃப் மெடிசன், ஐயோ டாக்டர்களை போனால் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்றது, இதனால தான் பரவுதான். மற்றபடி இதுக்கு மெடிசன் இருக்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி யாரும் தீட்டுன்னு சொல்லுவது இல்லை. கர்த்தர் நல்ல அறிவை ஞானத்தை தம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இது வரைக்கும் மனுஷன்லேருந்து மனுஷன் பரவுது. இப்போ துணியில் பரவுமா? will it contaminate through the fabrics? இந்த மெட்டீரியலில் பரவுமா? லெதர் துணி லெதர் உடைகளில் போடும்போது பரவுமா? அப்படி பரவுனா அதில் இருக்குமா? துணியில் இருக்குமா? துணியில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா என்பதையெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தருவது. 47 படிக்கணும். ஆட்டு மயிர் வஸ்திரம் பஞ்சு நூல் வஸ்திரம். அன்னைக்கு ட்ரெஸ் பஞ்சியை நூலாக திரிச்சு ட்ரெஸ்ஸு போடுவாங்க. இந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டாக பண்ண முடியாது. சும்மா ஒரு நூலுங்களே ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சா மாதிரி இருக்கும். அதில் பரவுமா? சும்மா எடுத்துப்போமே, யாரோ ஒருத்தருக்கு லெப்ரசி இருக்குது, அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டார், அந்த புண்ணுலாம் உடஞ்சி அந்த ரத்தம் அதெல்லாம் அங்கே பட்டுருச்சு, சோப் போட்டு கழுவிட்டோம், இருந்தாலும் அந்த கிருமி போகுமா? இருக்குமா? இருக்கும். இல்லை, சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் யார் வாஷ் பண்ண போகிறா? சுடு தண்ணி. அன்றைக்கி முதல்ல ஏது சோப்பு இல்லை, அப்போ அது இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உடையை கண்டுபிடித்தால் அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிடு, பேர்ன் பண்ணிடு என்பதாக. பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது ஊடையிலாவது 48 வசனம் படிக்கிறோம். ஒரு தோளிலாவது தோளில் செய்த எந்தவித வஸ்துவினாவது குஷ்டரோகம் தோன்றி அந்த ட்ரெஸ்ஸிலே ஒரு கலர் மாறி இருக்கு. ஏன் புரிஞ்சுக்கணும்? காட்டன் அதுவும் ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் தான். தோல் அதுவும் ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் தான். இனிய பிளாஸ்டிக்கில் பரவாது, இனிய டெரி காட்டனில் மிக்ஸ்டு காட்டனில் பரவாது. ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம்? இதுலேயே நம்ம பார்த்தோம்னா சில 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 இடத்துல இன்ஃபெக்ஷன் பரவாகி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கிராயின், நம்முடைய தொட இடம், நம்முடைய ஆக்சில் ஆம்பிட்டு, அந்த 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 இடத்துல உள்ள வேர்வையில் உள்ள ஆர்கனிசம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீங்கள் சும்மா துவைச்சும் போது எடுத்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மோந்து பாருங்கள், ஸ்மெல் வரும். அது ஒரு நல்ல ஸ்மெல் இல்லை, ஒரு ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன இருக்குது, அந்த கிருமி இருக்கா இல்லையா, ஏற்றுக்கிறோமா இல்லையா? அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சோப்புலாம் போட்டு பண்ணுவோம். ஆனாலும் அதனால் அடுத்தவங்களோட உடையை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்? ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லையே. செகண்ட் ஹேண்டில் ட்ரெஸ்ஸுக்கு ஜனங்க ட்ரெஸ் வாங்கி போடுவாங்களே, ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் தான் இருக்குமாமே, 2 ட்ரெஸ் தான் இருக்குமாமே. ஜனங்களை சாகடிச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்களாமே, அப்படிலாம் திருடங்க பண்ணுவாங்களாமே. அப்போ எடுத்துகிட்டு போய் அவன் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்றான்னா அந்த ட்ரெஸ்ஸு ஒரு வியாதியஸ்தனோட இருந்தால் பரவும் தானே. அப்போ ட்ரெஸ்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி? ஹல்லேலூயா. ஆசாரியன் அந்த ட்ரெஸ்ஸையே அடைத்து வைக்கணுமா? 7ஆம் நாளில் அதை பார்க்கணுமா? அதில் அதிகப்பட்டிருந்தா அது குஷ்டம், தீட்டு. எந்த இடத்துல வஸ்திரத்தினுடைய பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்த ஒரு பார்ட்டும், அந்த அந்த லெதர் கார்மெண்ட்டாக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், பார்க்க வேண்டும். கண்டால் அதை கழுவ சொல்லி 2ஆம் தரம் 7 நாள் அழிவு வச்சு பார்க்கணும். கழுவப்பட்டு குறுக்கிருச்சின்னு சொன்னால் திரும்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதை அக்கினியிலே சுட்டரிக்க
வேண்டும். 58ஆம் வசனம் வரைக்கும் ட்ரெஸ்ஸை பற்றியே பேசுகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவரில். நம்ம சொல்லுவோம், எனக்கு யாருமே சொல்லி கொடுத்ததுங்களா, எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்னு கூட சொல்லி கொடுத்ததில்ல. சொல்லித்தரேன், எந்த ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி போடணும். அ ட்ரெஸ் ஹேஸ் டு பி இன்ஸ்பெக்டட். புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு சும்மா ரொம்ப நாள் கிடக்குது எடுத்து டபக்குன்னு போட்டுறக்கூடாது. இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கணும், நல்லா இருக்கான்னு பார்க்கணும், என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்க்கணும். ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கக்கூடாது, தூரம் வச்சு பார்க்கணும். ஃபவுல் ஸ்மெல் வந்தால் அதை வாஷ் பண்ணணுன்றதை கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. Garments can be washed and preserved. துவைச்சி பண்ணிடலாம். ஏன்னா குஷ்டரோகம் துணிகளில் படர்வது இல்லை. அது ஒரு ஃபங்கஸ்னால் இருக்கலாம். அதை காய வச்சு துவைச்சி காய வச்சு பண்ணால் பார்ப்போம். திஸ் இஸ் த லா ஃபார் லெப்ரஸ், லெப்ரோமேட்டஸ் லெப்ரசி. இன்றைக்கும் உலகத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக இந்த வியாதி இருக்கிறது, லெப்ரோமேட்டஸ் லெப்ரசி. பைபிள் வந்து ஜென்ரலாக எல்லா தோல் வியாதிக்கும் லெப்ரசின்னு சொல்லிடுச்சு. பைபிள் நமக்கு ஒரு அலர்ட் பண்ணி விட்டுச்சு, தோல் வியாதியாக இருந்தால் நீ அலர்ட் பண்ணு என்று சொல்லி. ஏர்லி குவாரண்டைன்ஸ், த ரோல் ஆஃப் த ப்ரீஸ்ட். ஆசாரியனே நீ தான், என் ஜனம் பரிசுத்தமாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஜனத்துக்குள்ளே எந்த வியாதியும் பரவ கூடாது. என் ஜனத்தை கூட சுத்தம் என்று அசுத்தம் என்று பிரி. முன்னாடி சாப்டர்லாம் படித்தோம், சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான உணவு அசுத்தமான உணவு. இன்னைக்கு போட்டார் பாருங்க ஒரு போடு, சுத்தமான மனிதன் அசுத்தமான மனிதன். ஹல்லேலூயா. எல்லாருமே அசுத்தம் ஆயிட்ட பிறகு கடவுள்களை பிரார்த்திப்பாங்க, ஆண்டவரே என்னையும் சுத்தமாக்கணும். அதைத்தான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி சொல்லுவான். மந்தலமா மத்திய 8 படிச்சுட்டு முடிச்சிடலாம். எல்லாருடைய பாவத்தையும் சுத்தமாக்க ஒருவர் இருக்கிறார். மத்திய 8:1, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவர்கள் பின் சென்றார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தம். சூப்பர்ல. ஜீசஸ் ஒரு நல்ல கை தட்டு கொடுக்கலாமா? இன்றைக்கி நம்ம யார் கையில் பேசினுக்கிறோம்? ஆரோன் கையில் போனால் காப்பாற்றுவாரா? வெளியே போனுவார். அவங்க மகன் எலியேசர் கையில் போனால் காப்பாற்றுவாரா? வெளியே போனுவார். டாக்டர் கையில் போனால் காப்பாற்றுவாரா? வெளியே போனுவார். இயேசு கையில் போனால் தொட்டு, என் மகனே உனக்கு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. 1000 அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஜீசஸ் எல்லா மனிதர்களையும் எல்லா பாவம் எல்லா வியாதியிலிருந்து காப்பாற்றுவார். உலகத்தில் மருந்தே இல்லை என்று சொன்ன வியாதியிலிருந்து இயேசு காப்பாற்றினார் என்றால், இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் காப்பாற்ற இயேசு வல்லவர் இருக்கிறார். ஒன்று தான், இயேசுவை நீங்கள் தேடணும். அவர் மலை மேலேருந்து இறங்கினார். இன்னைக்கு இயேசு எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரிலல, கண்ணை மூடினீங்கன்னா இருப்பார். சில நேரம் உங்கள் வீட்டுக்கு வருவார், சில நேரம் உங்கள் கடைக்கு வருவார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசு வருவார். இயேசு தொட்டார்னா குஷ்டரோகம்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசு தொட்டார்னா எந்த வியாதியும் ஒன்றுமில்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். நமக்கு நன்றி. ஷீரா பாதாலா கதா ராதாலா பாஷாதா ரபரா பாபா 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 காரா. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிளென்லினஸ் ப்ராஜெக்டில் நாங்கள் அசுத்தமாக தான் இருக்கிறோம், தீட்டாக தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரத்தம் சுத்தமான ரத்தம். எல்லா வியாதியும் ரத்தத்தில் இருந்து தான் கிளம்புது, ரத்தத்தில் உள்ள வீக்னஸில் தான். ஆனால் இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு எல்லா வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தபடியால் நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி அருவே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அருவே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. சொல்லாம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில். ஆண்டவரே எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. ஜொலித்தீடும் சுத்த ஜோதி அருவே யுவேலையில்
வாரிரோ ஆரோபியே யுவேலையில் அடியான் நெஞ்சம் வாரிரோ சுத்தம் சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தீவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையாப்பா தீவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ எல்லாம் சொல்லமா பாவி நீச பாவி நானையப்பா தீவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளித்தீரும் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ ஆரோபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ நெஞ்சம் வாரிரோ கடைசியா நெஞ்சம் வாரிரோ சதறிதிரே அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, இந்த அதிகாரத்தின் மூலியமா எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அடியலை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். தோல் வியாதி இருக்கிறவர்கள் சுத்தமுள்ளவர்களா ஆகிவிட்டார்களா இல்லையா என்பதை அவங்க யாரிடம் வந்து காட்ட வேண்டும் என்ற ஆசாரியிடம் வந்து அவங்க காட்ட வேண்டுமா? அது அதிகமாக படர்ந்து இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆசாரியர் சொல்ல வேண்டும் என்று இந்த நாளிலும் அநேக பேர் தோல் வியாதியினால் அநேக பேர் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளியே சொல்கிறது கூட என்ன பண்ணுறாங்க, அச்சப்பட்டுன்னு கூச்சப்பட்டுன்னு வெளியே சொல்லாமல், ஏன்னா வெளியே சொன்னால் நம்மளை எங்கே ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை வேறு மாதிரி பார்ப்பார்களோ என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே கூட சொல்ல முடியாது அவங்க மறைத்து வைப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மத்தேயு 8:2-3 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவிட சொல்கிறாரு, என்ன நீங்கள் சுத்தமாக்குங்கன்னு சொல்லும்போது, எனக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாக்கு என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவரை தொட்டு சுகமளிக்கத்தை பார்க்குறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரிடம் வந்து ஒருவர் வந்து வியாதிப்பட்டு வந்து அவர் இடத்துல காண்பித்தாராம். அப்போ வந்து அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரோ, அவரை பார்த்து அசுத்தன்னு சொல்லி அவரை தள்ளலை. ஒவ்வொரு நாளும் அவரை வர வைத்து எண்ணெய் பூசி செபிக்க ஆரம்பித்தாராம். அவருக்கு சுகம் கிடைக்கிற வரையும் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், விடவே இல்லையா, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவருக்கு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்தாராம். அந்த ஊழியக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜீவ வார்த்தை சபையின் தலைமை போதகர் நம்மளோட அந்தோனி பாஸ்டர் தான். அவரோட சாட்சியை கேட்கும்போது அவர் எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட மனம் உகந்து செபித்து அவர் இடத்துல சுகத்தை வாங்கி கொடுத்தாரு. அது போல தான் நாம் ஒவ்வொருவரும் குஷ்டரோகியை பார்த்தோ இல்லை வியாதி உள்ளவர்களை பார்த்து நம்ம அவங்கள
தள்ளி விடாதபடிக்கு என்ன பண்ணோம்னா நம்மளும் அவர்களுக்காக திறப்பின் வாசலை நின்று ஜெபித்து சுகத்தை வாங்கி தர வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. அப்படியேப்பட்டவர்களுக்காக இந்த வேலையில நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் ஒருமனப்படலாம். அப்படியேப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு முதலாவதாக நமக்கு அந்த சகிப்பு தன்மை ஆண்டவர் தர வேண்டும். அவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கும் தர வேண்டும். ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஒருமனப்படலாம். எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவேலையில் அடி ஞானஞ்சம் மாறிரோ. ஆரூபியே யோவேலையில் அடியா நெஞ்சம் மாறிரோ. தகப்பனே, இதுவும் இந்த வேலையில தகப்பனே, அப்படியேப்பட்ட வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலையில நாங்கள் ஒருமனப்படுகிறோமாப்பா. தோல் வியாதி உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. அப்பா, குஷ்டரோகி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. இதோ புண்ணுல வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கெல்லாம் நீங்க பூரண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீங்க தாங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. இதோ அநேக பேர் வெளியே கூட வந்து சொல்ல முடியாம அப்பா தண்ணி மேல இருப்பாங்கப்பா. இந்த வேலையில அவர்களுக்காக நாங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுகத்தை தர உம்மால கூடுமாப்பா. இந்த வேலையில ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ரங்கத்துல என்ன வெளியே வந்தா எங்களை அப்பா சுத்தமா நினைப்பார்களே, எங்களை தீட்டுள்ளவர்களா நினைப்பார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இது உங்களை இந்த வேலையில தொட்டு கொண்டு இருக்கிறார். பூரண சுகத்தை கொடுக்க அவரால் கூடும். இந்த வேலையில நம்ம எல்லாம் ஒருமனப்படலாமா? இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. இப்பொழுதே உங்க வல்லமை அவர்களை தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி ராஜா. சுகத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆவியானவர் அவர்களை ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. உங்க வல்லமை புறப்பட்டு போய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, உமையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இந்த நாளையும் ஒரு தீர்மானம் நாமளும் எடுப்போம். நம்ம எல்லாம் நான் சொல்ற வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். அப்பா பிதாவே, இந்த நாள்ல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியேப்பட்ட வியாதிஸ்தர்களை நாங்கள் பார்த்தால் அவர்களை தொட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க சுகத்தை தாங்கப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.